இலக்கிய வரலாறை படிக்கிறோம். ஆனால் இலக்கியத்தினுள் சொல்லப்பட்டுள்ள வரலாற்றை, ஒரு படைப்பு உருவாவதற்கு பின்னணியாக உள்ள வரலாற்றை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் தோழர் வா கீதா அவர்களின் உரை நமக்கு உணர்த்தியுள்ளது. தோழருக்கு நன்றி. நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் என்ற நூலில் 28 பெண் ஆளுமைகள் குறித்து சொல்லியுள்ளார். அத்தோடு அவர்களுடைய சிறுகதை, உதாரணத்திற்கு அவர்களுடைய சிறுகதை அல்லது நாவலுடைய ஒரு சிறு பகுதியையும் அந்த நூலில் அவர் இணைத்துள்ளார் வாசிப்பிற்காக. இவ்வாண்டு நூற்றாண்டு காணும் இந்த 3 பெண்கள் குறித்தான செய்திகளும் இந்த நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெண் படைப்பாளர்களையும் பெண் எழுத்துக்களையும் தமிழ் இலக்கிய சூழலிலிருந்து தூர சென்றிடாதவாறு பார்த்து கொள்கிறார். எப்சிபா என்னும் பன்முக ஆளுமை என்னும் தலைப்பில் தற்போது நம்மிடையே உரை வழங்க பிரேமா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு அருமையான தருணம். ஹஸ்டோரிஸ் எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். எதையுமே நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு செயல்படுறாங்க. நூற்றாண்டு கண்ட தமிழ் பெண் எழுத்தாளர்கள் 6 மாதம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த 6 மாதத்திற்குள் இந்த வருஷம் நூற்றாண்டு காணக்கூடிய 3 பெண் ஆளுமைகளை அவர்கள் குறித்த விழாவினை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய வேகம் எனக்கு விளங்குகின்றது. எப்பொழுதுமே காலத்தோடு நம்ம பயணிக்காட்டி நம்ம பின்னாடி போயிடுவோம். அந்த விதத்தில் நான் ஹஸ்டோரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த 3 இலக்கிய ஆளுமைகள் முதல்ல சொல்லணுன்னா, இதில் 2 பேரை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஒருவரோடு நன்றாக பழகியிருக்கேன். ராஜம் மேடத்தோட சில முறைகள், ஏன்னா நிச்சயமாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே பழகியிருப்பாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப போய் நெருக்கமாக பழகலைனாலும் அவங்கள்ட்ட பழகியிருக்கேன். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மேடத்தை நான் அவங்க வீட்டில் சந்திச்சிருக்கேன். வைமுக்கோதைநாயகியை பற்றி அவங்களோட தொடர்பில் இருந்தவங்களெல்லாம் சந்திக்கின்ற பொழுது லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி முக்கியமான ஒரு ஆளுமையாக அவங்கள நான் சந்தித்து பேசியிருக்கின்றேன் அப்படிங்கிற பார்க்குறேன். ஹெப்சிபா ஜெயசுதாசன் பற்றி இவங்க சிலாகித்து பேசின அளவுக்கு என்னால், அவங்க இருக்கிற இடமோ இதெல்லாம் நமக்கு தள்ளி இருக்கிறனால அந்த இடத்துக்கு என்னால் சென்று தகவல் அப்பொழுது திரட்ட இயலலை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ 2-3 விஷயங்கள், ஏன்னா ஹெப்சிபாவை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க, இவங்களும் சொல்லிட்டாங்க, அவங்க கீதா மேடமும் சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் விட்டு போன சில விஷயங்களை மட்டும் நான் பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ராஜம் கிருஷ்ணனுடைய சிறுகதைகளை கொண்டு வந்ததுனால அவங்களோட பழகிய ஒரு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, யாருக்கிட்டேயும் எங்கேயும் எழுதுனதில்லை. என்னென்னா அவங்கள நான் 2-3 முறை அவங்க வீட்டுக்கு தாம்பரத்தில் அவங்க இருந்த வீட்டுக்கே போயிருக்கிறேன். அப்போ அவங்க கணவரையும் நான் பார்த்துருக்குறேன். அவங்க நான் முதல்ல போகும்போது வைமுக்கோதைநாயகி அம்மாளை பற்றி அவங்களுடைய விஷயத்தை சேகரிப்புக்காக போனேன். அதுக்கப்புறம் இப்போது 2வது தடவை புத்தகத்தோடு போய் கொடுத்துக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நான் எடுத்து செய்யலை, சிவசங்கரி மேடம் எடுத்தும் செய்யலை, நீ செஞ்சிட்டேங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க. அதுக்கு பரிசாக எனக்கு ஒரு நூலும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பரிசு கொடுத்த ஒரு நூல் 65 பெண் எழுத்தாளர்களை பற்றிய ஒரு தொகுப்பு விஜயா பதிப்பகம் கொண்டு வந்தது. தேவ ஐஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அதை தொகுத்துருக்கிறாரு. அதுக்கு இவங்க ரொம்ப அருமையான ஒரு ஆய்வு முன்னுரையை கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தகத்தை அவர் கையெழுத்து போட்டு இவங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. நீ திரும்ப வா, என்கிட்ட வா, உனக்கு நிறைய புத்தகங்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வேலைப்பளுவின் காரணமாக நான் அவங்ககிட்ட அடிக்கடி போக முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் 2-3 முறை ஒரு தடவை பெசன் நகரில் அவங்க வீட்டில் சந்திச்சிருக்கேன். அப்புறம் விஸ்ராந்தியில் சந்தித்து இருக்கிறேன். விஸ்ராந்தியில் பார்க்கும்போது அவங்க அன்றைக்கி உடல்நல சரியில்லாமல் இருந்தாங்க, ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நான் தமிழ் வளர்ச்சித்துறையில் அப்போ சில காரியங்களோட இணைஞ்சிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பேசினேன் இதை பற்றி டைரக்டர்கிட்ட பேசும்போது, நீங்கள் அவங்களுக்கு இப்போ உதவி செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ உதவி செஞ்சால் தான் அது உதவி, அதுக்கப்புறம் பயன் இல்லை, அவங்களுக்கு செஞ்சு பயன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை ஏன் நீங்கள் முதல்வருக்கு எழுதக்கூடாது அப்படின்னாங்க. அந்த இடத்துலையே ஒரு லெட்டர் கேட்டு வாங்கினாங்க என்கிட்ட. முதல்வருக்கு இது போகட்டும். நான் சொன்னேன்,
அவங்களுக்கு ஒரு விதி இருக்குது, இறந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு. ஆனால் இவங்களுக்கு வந்து இறந்ததுக்கப்புறம் ஒன்றும் பயன் இல்லை, வாரிசு இல்லை, இவங்களுக்கு இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதி கொடுத்தேன். எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணாங்க. அன்றைக்கி ஜீவசுந்தரி அவங்க சொன்னாங்க 10 ஆண்டுகளுக்கு, அதுக்கு நான் முயற்சி பண்ணுற 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க அப்போ விருப்பப்படலை, அவங்க ராஜகிருஷ்ண மேடம் விருப்பப்படலைங்கிற ஒரு வார்த்தை அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இது நான் போய் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து கலைஞர் வந்து அவர் முதல்வராக இருந்தார். அப்போ அவர் வந்து உடனே சாங்ஷன் பண்ணார். ஆனால் அடுத்து உடனே எலெக்ஷன் வந்துருச்சு. அவங்களால வந்து உரிய அந்த இதை தொகையை கொடுக்க முடியல. அதனால் அவர் வந்து எலெக்ஷன் முடியட்டும், நாங்கள் வெற்றி பெற்று வருவோம், நாங்கள் திரும்ப வந்து இதை நாங்கள் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றார்கள். வந்தாங்க. திரும்ப வரும்பொழுது அப்போ துணை முதல்வராக இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் தான் இருந்தார். அவரோட நீங்களும் போய் அவங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ராமச்சந்திராவில் இருந்தாங்க. நீங்கள் போய் அவங்கள வந்து தயார் செய்து நீங்கள் ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் கலைஞர் தானே வர விரும்பினார். அப்போ வந்து உடல்நலம் சரியில்லாதான வர முடியல அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. நானும் போனேன். அம்மாவை வந்து தயார் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அவங்க எல்லாம் அதை தயார் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சோன்னே, எதுக்கு என்னை இங்கே ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அம்மா, உங்களோட எழுத்தை வந்து நாட்டுடைமை ஆக்குறாங்க, அதுக்கு 3 லட்ச ரூபா பண முடிப்பு தர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் எழுத்துக்கா 3 லட்சமா? 3 லட்சம் அந்த காசெல்லாம் நான் வாங்க தயாராக இல்லை, என்னுடைய எழுத்துக்கு வந்து 3 லட்சம் தான் மதிப்பா அப்படின்னு சொல்லி கோபமாக ஒரு வார்த்தை கேட்டாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்துக்கிட்டு இருக்காரு துணை முதல்வர். இவங்க வந்து நான் பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அழுகே ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ நான் இந்த இடத்துல வந்து அகப்பட்டுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் டாக்டர் மல்லிகேசன் அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், கொஞ்சம் நீங்கள் வெளியில் இறங்குமா, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு. அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க தெரியாது. ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அமைதியாயிட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டார் முதல்வரும் வந்து துணை முதல்வர் வந்துட்டார். அந்த பணத்தை அவங்க கொடுத்தாங்க, இவங்க வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறமேலே எனக்கு அப்பாடா நல்லபடியாக இது முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வந்த உடனே திரும்ப ஒரு ஃபோன் வந்தது, முதல்வரே வந்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் உள்ளே இருக்க போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பாதி தூரம் வந்துட்டேங்க, திரும்பி போக முடியாது, மன்னித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா திரும்பி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மேடத்துக்கு வந்து அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம். இந்த பணத்தை நான் வந்து என்னோட இது வந்து விலைக்கெல்லாம் நான் விற்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்திருக்காரு, திரும்ப 1 லட்ச ரூபா கொடுத்ததா அன்றைக்கி செய்தி கேள்விப்பட்டேன். அப்படி வந்து ரொம்ப தன்னுடைய அந்த கடைசி நேரத்தில் வந்து கூட தனக்கு யாரும் ரூபா தர வேண்டாம், தான் வந்து சொந்த காலில் நிற்கணும், தன்னுடைய படைப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயங்கிறத வந்து அவங்க அந்த நிலைப்பாடில் இருக்கும்போது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் அவங்களோட தொடர்பு நம்ம இருந்தோங்கிறதுக்கும் அவங்க எழுத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போதும் எனக்கு அவங்களுடைய அந்த ஆளுமை திறன் அதுதான் எனக்கு வந்து மனதுக்குள்ளே நிற்குது. அது வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் அவங்கள படிக்கும்போது, அவங்க எழுத்தை படிக்கும்போது நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் எனக்கு ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி ஒரு 15 நாள் கொடுத்தாங்க. அந்த இதுக்குள்ளே நம்ம கதையை தேடி எடுத்து அது நல்ல கதையாகவும் இருக்கணும், பெண்ணிய நோக்கோடு இருக்கணுங்கிறத அவங்க எல்லா கதையும் அந்த நோக்கில் தான் எழுதியிருக்காங்க. அதில் கொஞ்சம் சிறந்த கதைகளை அதை எடுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் தொகுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஹெப்சிபா மேடத்துக்கு வருவோம். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த வாசகர் வட்டம் வந்து ரொம்ப 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 விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எல்லாருமே பதிப்பாளராக இருந்திருக்காங்க, இவங்களும் இருந்திருக்காங்க, வைமுகோதை நாயகம்மாலும் இருந்திருக்காங்க. அவங்க புத்தகத்தை மட்டும்தான் போட்டாங்க, இவங்க தான் புத்தகத்தை போடலை. அப்போ இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க எழுத்தாளர்கள், அது எதுலேயும் தொடர்கதையாக வந்ததெல்லாம் போட மாட்டாங்க. அவங்க வாசகர் வட்டத்துக்குன்னே எழுதுங்க, அதுக்காக எழுதி கொடுத்தா போடுறோம். அதில் தான் மாஸ்டர் பீஸாக அம்மா வந்தால் வந்தது, நீலபத்மானுடைய கதை வந்தது, லாசாராவுடைய கதையெல்லாம் வந்தது. அவங்க ஒரு கோட்டோவியம் தான் ஒரு அந்த கொடுத்து அதுதான் எல்லா புத்தகத்துக்கும் கொடுத்தாங்க. ஒரு வரன்முறையோட, ஒரு நல்ல நோக்கத்தோட, ஒரு பெண் ஆளுமை அது வந்து மாதம் ஒரு கூட்டம் வேற நடத்தினாங்க. அப்புறம் நூலகம், எங்கள் நூலகம், அப்படி ஒரு அமைது வந்துட்டு இருந்தது. இப்போ தொடர்ந்து கூட அது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தோடு தொடர்பு கொண்டு அதை வந்து எல்லாருக்கும் பரப்பணும்னு நினைக்கக்கூடிய நல்ல நல்ல கிளாசிக் எடிஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த காலத்தில் அது போட்ட முயற்சி செஞ்சவங்க அவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம நிச்சயமாக தலை வணங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹெப்சிபா மேடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மேடம் வந்து அவங்களுடைய எழுத்து வந்து அவங்க சொல்கிறாங்க, எந்த எழுத்தாளரையுமே
குறிப்பாக பெண் எழுத்தாளர்களுக்கு வந்து எழுத்தையும் அவங்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எழுத்தை வந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டு நம்ம எழுத்தை நம்மளை காட்டாமல் எழுதணும்னு தான் நினைப்போம். ஆனால் எந்த இடத்துலையாவது நம்ம அதில் வெளிக்காட்டக்கூடிய நிலை தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஏதோ கற்பனையில் எதுவுமே பண்ணலை, கற்பனையில் நான் வந்து எந்த கதையுமே நான் எழுதலைங்கிறாங்க. நான் பார்த்தது, நான் அனுபவித்தது, சில சமயம் நானே கூட அதுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க தான் அதுக்குள்ளே இருக்காங்க, இந்த கதை பாத்திரமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவருடைய சிறு வயதில் அவர் வந்து பர்மாவில் பிறக்கலை தான். இப்போ சமீபத்தில் அவரை படித்து பார்க்கும்போது தெரியுது அவர் அங்கே பிறக்கலை, அவங்க தங்கச்சி மட்டும்தான் அங்கே பிறந்திருக்காங்க. இவங்க அங்கே போய் தன்னுடைய 7 வயதுலேருந்து அவங்க 14 வயது வரைக்கும் அவங்க கல்வி கற்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க. அது ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஆளுமை வளர்ச்சியை கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அது அவங்களே தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து 8வது படிக்கும் போது ஒரு கவிதை 8 வயசில் ஒரு கவிதை எழுதினேன். அதை என்னுடைய பள்ளியினுடைய மேகசினுக்கு அனுப்பினேன், திரும்பி வந்துருச்சு. ஆனால் வந்து அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன், கவிதை அப்படின்னா கற்பனை தான் கவிதை, கவிதை தான் கற்பனை அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தேன் நான். என்னுடைய 9வது வயதில் எங்கள் அப்பா என்னை நினச்சாரு, நான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஆளுமையாக வரணும்னு எங்கள் அப்பா வந்து அவருடைய செய்கை, அவருடைய பேச்செல்லாம் இருந்தது. நான் வந்து அப்படி தான் வளர்ந்தேன். 9 வயதில் நான் நிறையா படித்தேன். 9வது வயதில் எனக்குள்ள ஒரு 9 வயதில் எனக்கு ஒரு கர்வம் இருந்தது. என்னென்னா, எனக்கு நிறையா தெரியும், நிறையா படிச்சிருக்கேங்கிற கர்வம் இருந்தது. அதை என்னுடைய ஆசிரியர்களும் புரிந்து கொண்டு என்னை வந்து ஊக்குவித்தாங்க. முக்கியமாக நான் வந்து திரும்பவும் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறமேலே என்னுடைய டடி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து என்னை ரொம்பவே ஊக்குவித்தார்கள் என்று சொல்லும்போது, ஆசிரியர்கள் வந்து இவரை திரும்ப இவருடைய எழுத்தையும் இவருடைய ஆங்கில புலமையும் வியந்து இவரை வந்து பாராட்டியிருக்காங்க. இவங்க சொல்கிற முக்கியமான கருத்து என்னென்னா, திருமணம் ஆகிற வரைக்கும் ஆங்கிலத்தை தவிர அவர் வேறு எதுவும் எழுதலை. ஆங்கிலத்தில் தான் நிறைய கவிதை நினச்சா அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 நிமிஷத்தில் என்னால் ஒரு கவிதையை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நிறையா நான் செஞ்சுருக்கேன், நிறைய கட்டுரைகள் ஒரே சிட்டிங்கில் நான் வந்து எழுதி முடிச்சிருக்கேன். ஆனால் தமிழ் பார்த்தா நான் 35 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கேன். எப்போ நான் ஒரு தமிழ் விரிவுரையாளரை திருமணம் பண்ணிக்கிட்டேனோ, திருமணத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் தமிழ் உள்ளுக்குள்ளே நுழையுது. அப்போ தான் நான் அதில் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் ரொம்ப ஈடுபாடு காட்டி அவரோடு இணைந்து செயல்பட தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 23-24 வயதில் தான் அவங்க தமிழ் பற்றி, அதனுடைய கலாச்சாரங்கள் பற்றி, பண்பாடு பற்றி, இலக்கிய வரலாறு பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழ் எழுதுறதுக்கான அவங்க நடையும் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான நடையாக தான் எனக்கு தோணுது. ராஜம் கிருஷ்ணன்லேயே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ராஜம் கிருஷ்ணனுடைய ஆரம்ப கால எழுத்தில் வந்து அவங்க நடை ரொம்ப வேறுபட்ட நடை, நிறைய அதில் தொடர்பிழைகள் நிறையா இருந்ததாக நான் அவதானிக்கிறேன். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணனுடைய நடை வந்து ரொம்ப 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 அருமையாக, அது ஒரு இலக்கிய பாங்கோட அது வந்து உருவாகி கொண்டே வந்திருக்குன்னு பார்க்கும்போது தன்னை வளர்த்துக்கிட்டாங்க, எழுத்து நடையிலையும் வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த ஹெப்சிபா ஜெயசாசன் வந்து வரும்போது அவங்க அந்த புத்தம் வீடு வந்து ஒரே மாதத்தில் அவங்க சொல்கிறாங்க, எப்பயுமே நான் வந்து பிளான் பண்ண மாட்டேன், எழுதி வச்சுட்டு அடித்து எழுத மாட்டேன், திரும்ப நினச்சி பார்க்க மாட்டேன், எந்த கேரக்டரையும் மாற்ற மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதிடுவேன் நான், அவ்வளோதான். அப்படி தான் நான் புத்தம் வீடு எழுதினேன். ஒரே மாதத்தில் புத்தம் வீடு எழுதினேன். நான் எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை என் கணவரிடம் படிக்க கொடுத்தேன். அப்புறம்தான் அது பிழை திருத்தமோ மற்ற மாற்றமோ எல்லாம் நடந்தது. ஆனால் என்னுடைய கதை தான், எந்தவித மாற்றமும் இல்லாமல் தான் வந்தது. அதை படித்த உடனே அவருக்கு இது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான கதைன்னு தோணியிருக்கு. உடனே தன்னுடைய நண்பர் சுந்தரராமசாமிட்டையும் மாதவன்ட்டையும் கொடுத்து இதை படிக்க சொல்லியிருக்காரு. அதை படித்து அவங்க வந்து சிலாகித்து இது ஒரு வித்தியாசமான வரவு, இதை நிச்சயமாக நம்ம வந்து வெளி உலகுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியை ஈடுபட்டாங்க. அப்போ தமிழ் புத்தகாலயம் கனமுத்தையா அவர்களை பார்த்து இதை வெளியிடுவது கேட்ட உடனே அவர் எப்பயுமே கொஞ்சம் புதுமை விரும்பி புதிய முயற்சி எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் செய்யக்கூடியவர், அதை எடுத்து வெளியிட்டார் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி புத்தம் வீடு வந்தது. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கல்வி, பெண் கல்விங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது சாதிக்க முடியாத பல விஷயத்தை சாதிச்சிடும். அதாவது குறுகிய காலத்தில் பெண்ணை வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது அப்படின்னா அது கல்வி தான்.
அந்த கல்வியை தான் அந்த லிசிங்கிற பாத்திரம் மூலமாக அவர் படைத்து காட்டியிருக்கிறார். அதே தான் பின்னாடி சிவகாமி அவங்க தன்னுடைய பழையன கழிதலில் எடுக்கும்போது அந்த பாத்திரம் வந்து எப்படி கல்வினால் எப்படி தன்னுடைய தாயை விட்டுட்டு அவள் வந்து எவ்வளோ தூரம் முன்னேறுறாங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதே தான் இந்த கல்விங்கிற விஷயத்த தான் இவங்க முன்னால் வைக்கிறாங்க லிசிக்கு. ஆனால் கல்வி கற்ற பெண்கள் எல்லாம் சரியான பாதைக்கு போகிறாங்களாங்கிறத ஒரு வினாவாக தான் எல்லாருமே வைக்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த லிசியை பற்றி வரும்பொழுது அங்கே ஒரு கேரக்டரும் பழைய அந்த கண்ணப்பச்சின்னு ஒரு அந்த வீட்டோட பெரியவருடையது. அது வந்து தன்னுடைய தாத்தாவுடைய கேரக்டரு, தன்னுடைய தாத்தாவே தான் அந்த கேரக்டரை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசிக்குள்ளே கூட இவங்க இருக்கலாம், நிச்சயமாக அவங்க சொல்கிறாங்க லிசிக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பல விஷயங்களை வந்து அந்த புத்தம்பீடில் அவர் செஞ்சுருக்காரு. அதில் இன்னும் முக்கியம், அந்த நேரம் வந்து இந்தியாவில் சுதந்திர இந்தியாவே ஒரு மாற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. அங்கு வந்து ஜாதியத்தை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இது பெண் கல்விக்கான முனைப்பு அரசாங்கமே நிறைய முனைப்புகள் எடுத்திருக்காங்க, நிறைய கமிஷன்ஸ் வந்திருக்கு நமக்கு. அவங்கெல்லாம் எப்படி பெண் கல்வியை முன்னேற்றி பெண்ணுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துக்கிட்டே வர்றாங்க. அந்த சமயத்தில் இந்த நாவல் வந்தது. அது வரைக்கும் இலக்கியம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிற மாதிரி இலக்கியம் வந்து உயர்ந்தவர்கள் கையில் இருந்த இலக்கியத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அந்த நாடார் சமூகத்தில் இருந்து கொண்டு அந்த தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க, சின்ன வயசில் நான் யாரை பார்த்தனோ அந்த பனை மரத்தோடு வளர்ந்தவங்க, அதில் ஏறுறவங்க, அவங்களுடைய தொழில் அவங்க எப்படி செய்கிறாங்க, அதனால் என்னென்ன விஷயங்கள் அந்த பனை விளை அந்த பனையை சுற்றி நடந்தது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கை வந்து பனையோடு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதில் ஊன்றி அதோடு இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய பனை சம்மந்தப்பட்ட வாழ்க்கை நீங்கள் கூட அக்காணி அது பதனி அந்த வார்த்தையில் நான் கேள்விப்படலை. ஸோ அந்த மாதிரி அதை சுற்றி தான் அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கையுமே அவங்க அமைச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது மாதிரி தான் இவங்க அதெல்லாம் பார்த்து அந்த விஷயத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் தன்னுடைய நாவலில் பதிஞ்சிருக்காங்க. அதனால ஒரு வித்தியாசமான நாவல், அது வரைக்கும் இந்த ட்ரெண்டை வந்து உடைக்குது. அதனால தான் புத்தம் வீடு வந்து ஒரு கிளாசிக் நாவல் வரிசையில் அப்பயே இந்திய பொன்விழா ஆண்டிலேயே வந்து இந்தியா முழுக்க செலக்ட் ஆன நாவலில் இதுவும் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான படைப்பாக சொல்லலாம். இவங்க சொன்ன மாதிரி அனாதையோ அல்லது டாக்டர் செல்லப்பாவோட ஒதுக்கத்தக்க விஷயமே கிடையாது. அதுவும் நான் குறிப்பாக அனாதை வந்து நான் போன தடவை அதை பற்றி ஆய்வு செஞ்சதுனால அதை பற்றி விரிவாக பேச முடியும். அவங்க ஆங்கில கல்வி, ஆங்கில லிட்ரேச்சர், அங்கே இருக்கக்கூடிய தியரிஸை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அந்த இருத்தலியல்ங்கிறது அந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மி. அது பெண் எழுத்தாளர்கள் அதை பற்றி எழுதுறது வந்து மிக மிக குறைத்தல். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வேற ஆயிடுச்சா இருக்கா டைமு? இல்லை, அது அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அனாதையை படைக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையிலேயே நம்பிக்கை இல்லாத அவங்க சொன்ன மாதிரி பெண்களை படித்ததை விட ஆண்கள், டாக்டர் செல்லப்பா அனாதையில் வந்து தங்கப்பன், இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஆண் உலகத்தை நான் என்னுடைய கதைகளில் 100 பெண்கள் 100 சிறுகதைகளில் நான் காவேரியோடைய கதையை வந்து டாக்டர் காவேரியோட கதையை வந்து லக்ஷ்மி கண்ணனுடைய கதையை முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுடைய மனதை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதாவது ஒரு பெண் வந்து டெட் பெட்டில் இருக்கா, அவள் வந்து கோமாவில் பல நாட்களை கடத்திட்டு போகிறா. அங்கே போய் ஒவ்வொரு நாளும் நிற்கும்போது ஒரு ஆண் வந்து எந்த மனநிலையில் அங்கே நிற்கிறான் அப்படிங்கிறத அந்த கதையில் எழுதியிருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம அப்படி பெண் வந்து ஒரு ஆணினுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். அதனால நான் அந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாகப்பட்டது. ஆனால் இந்த கதையில் 2 கதையிலையுமே டாக்டர் செல்லப்பாவாக இருந்தாலும் சரி, இந்த அனாதையாக இருந்தாலும் சரி, 2 ஆண்கள். அதில் செல்லப்பா வந்து தோற்றுறான், வாழ்க்கையில் தோற்று போகிறான். இவன் தோற்றுக்கிட்டே தான் இருக்கான், பிறந்ததுலேருந்து தோற்று போன ஒருவனை தான் பேசுகிறாங்க அந்த அனாதையில். அப்படி ஒரு இருத்தல் நெருக்கடின்னு ஒரு உத்தி சொல்கிறாங்க. அந்த நெருக்கடியான அந்த சூழலில் வந்து அவன் எப்படி அதுலேருந்து மீள முயற்சி பண்ணுறான், இறுதியில் அதுக்குள்ளேயே விழுந்து அவன் போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான கதை வந்து தமிழ் சூழலில் இன்னுமே எழுதப்படலை. இன்னுமே வந்து அந்த மாதிரியான கதைகள் வந்து நம்ம இப்போ அந்த அதுவும் ரொம்ப முக்கிய விஷயமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க எழுதின அந்த 70, அது வந்து எழுதினது 78 நம்மகிட்ட என்ன கதை வந்துக்கிட்டு இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். யாருடைய கதைகள் எப்படி வந்து இந்த வந்து இதழியல்ல அரை இலக்கிய இதழ்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகளில் என்ன மாதிரியான கதை வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு வித்தியாசமான, இவங்க வந்து இதழுக்காக எழுதலை,
இவங்க தன்னுடைய வியாபாரத்திற்காக அதை வச்சு பணம் பண்ணுறதுக்காக எழுதலை. ஆனால் தனக்கு என்ன தோணுதோ இதை வந்து பதிவு செய்யணும் இந்த தமிழில் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்தை எழுதுனதுனால அவங்க வந்து தனித்து பேசப்படுறாங்க. ஆனால் அதை புரிந்துக்கிற அளவுக்கு, அதை வெளியில் கொண்டு வர்ற அளவுக்கு அன்னைக்கு நம்முடைய விமர்சகர்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நூற்றாண்டு விழாவில் அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்களையெல்லாம் நினச்சி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இனிமையாவது நம்ம இந்த மாதிரியான நாவல்களை வெளியில் கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். இப்படி எனக்கும் நேரம் ஆயிட்டதுனால நான் இதோட என்னுடைய பேச்சை நிறுத்திக்கிறேன். ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இவங்களெல்லாம் முந்தி நான் பேசிகிட்டு இருக்கேன், தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். நேரம் கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டி வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி.